பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். இப்பதான் ஒரு மாசத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு, முடிவு நாள் வந்து விட்டது. காலங்கள் வேகமா ஓடுதில்ல. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகை சமீபமாகி கொண்டே இருக்கிறது. காலங்கள் கடற கடற நம்ம ஆண்டவரை நோக்கி, பரலோகத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபம். அதனால் அந்த சிந்தை உள்ளவர்களாக வாழணும். அந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை கொடுக்கிறார். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். இப்ப கடந்து வந்த பாதை பாருங்க. இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் நம்ம நடத்தினார் இல்ல. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே நீ தீங்கை காணாதிருப்பாய்ன்னு சொல்லி எத்தனையோ தீங்குகள் வர பார்த்தது. ஆனா கர்த்தர் நித்தமும் நம்ம பாதுகாத்து நடத்தி இதுவரை கொண்டு வந்திருக்கிறார்ல. மகா வறட்சியான காலத்துல கூட உங்களை திருப்தி ஆசீர்வதிப்பாராம். உலகமெல்லாம் பஞ்சம் வறட்சி காணப்பட்டாலும் நீங்க திருப்தியா இருப்பீங்க. அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எலியா காலத்துல பஞ்சம் கொடிதான் இருந்தது. அரண்மனையில கூட தவிக்கிறாங்க. ஆனா சாரிபாத்து விதவின் வீட்டுல மாவு குறைந்து போகல, எண்ணெய் குறைஞ்சு போகல. ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து வறட்சியான காலத்துல, பஞ்ச காலத்துல மகிழ்ச்சியாய் நடத்தினார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம்ல. உங்களுக்கு செய்வார். அதனால நித்தமும் நடத்துவார். தினந்தோறும் உங்க வாழ்க்கையில எதை குறித்தும் பயப்படாதங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் மாத்திரம் இல்ல, எல்லா நாளும் எல்லா சமயமும் கர்த்தர் என்னை நடத்துவார். நன்மையான பாதையில, ஆசீர்வாதமான பாதையில எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாத மகிழ்ச்சியா சொல்லுங்க. வறட்சியான காலத்துல திருப்தியான ஆசீர்வாதத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் அற்புதமாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நித்தமும் என்னை நடத்தி வறட்சியான காலத்துல செழிப்பை கொடுத்த நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்துவீர். உம்முடைய வருகை வரைக்கும் நடத்துவீர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.